ஆனால் இந்த மசாலாவே செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரே மசாலா பொடியில் நீங்கள் கருவாட்டு குழம்பு வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம், மட்டன் குழம்பு வைக்கலாம், சிக்கன் குழம்பு வைக்கலாம், வெறுங்குழம்பு வைக்கலாம், கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். இப்படி பல்வேறு குழம்புகள் நீங்கள் மசாலாவை பயன்படுத்தி என்னெல்லாம் குழம்பு வைப்பீங்களோ எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு கறி குழம்பு வைக்கிறீங்க, ஒருவேளை அந்த வாசனை கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த மசாலா கொஞ்சம் தூவிக்கலாம். மல்லி 1 கிலோ, வரமிளகாய் 600 கிராம், விரலி மஞ்சள் 50 கிராம், பெருங்காய கட்டி 25 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், கடுகு 100 கிராம், சோம்பு 100 கிராம், நிழல்ல காய வைத்த கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை வரமிளகாயை தவிர்த்து அனைத்து பொருட்களையுமே லேசாக சட்டியில் கொஞ்சம் வறுத்தெடுத்து வச்சுருங்க. இதை அப்படியே கொண்டு போய் இந்த மிளகாய் தூள்லாம் அரைக்கக்கூடிய அரவி மிஷின் இருக்கும், அங்கே கொண்டு போய் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக அரைச்சி கொடுத்துருவாங்க.